கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, ஒரு விஷயம் கூட ஒரு பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமே. காரிருள் நீங்கிட குவலய மீதிலே பேரொளியாய் ஜெனித்தான். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. மானிடர் மேலிவர் கண்பிடுவோ, மனுக்கோலமாய் மனுவெலனா. மாட்சிமையாவையும் துறந்தே உலகில் வானொலியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. வாழ்த்துவோன் பாலகன் ஈசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாழ்த்துவோம் பாலகன் ஈசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். Let's turn our Bibles to Isaiah chapter 9 and verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. First we will look into his name, Wonderful. This name speaks of divine mystery and supernatural excellence. Everything about Christ is actually supernatural. His birth, his works, his words, and his salvation, they were all beyond human comprehension. இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதிசயமானது. அவருடைய கிரியைகள் அதிசயமானது. அவருடைய வார்த்தைகள், அவர் கொடுத்த ரட்சிப்பு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயமானது. அதிசயமான காரியங்களை காணவும் கேட்கவும் அவர் செய்தார். Secondly, we see his name as Counselor. Jesus gives perfect wisdom and guidance. அவருடைய ஆலோசனைகளிலே, அவருடைய வழிநடத்தலிலே எந்தவித குழப்பமும் இருக்காது. ஒரு தெளிவான பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். His counsel leads the heart into truth. சத்தியத்திலே நடத்தக்கூடிய அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த அவருடைய ஆலோசனையிலே இருக்கிறது. Mighty God, this declares his full deity and supreme power over everything. அவருடைய தெய்வீக தன்மையை அது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு எல்லாவற்றின் மேலும் வல்லமை இருக்கிறது. எரேமியா நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. He is not a God to a certain group of people. He says in Jeremiah, I am the Lord God of all flesh. Is there anything too hard for me? This shows that he is a mighty God, and that name is given to this baby which was born in Bethlehem. He is strong to save and defeat evil. அவர் ரட்சிக்கிறவராகவும்
தீமையை தோற்கடிக்கிறவராகவும் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். Then the everlasting Father, actually we see here that God is our everlasting Father. This reveals the Father's eternal caring nature. அவர் நம்ம மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறிப்பதற்காக அவரை பிதா என்று நாம் பார்க்கிறோம். நித்திய பிதா என்ற நாமம் அவர் கொடுக்கப்பட்டது. He provides continual love, protection and security to his people forever. நமக்கு தொடர்ந்தேர்ச்சியாக அன்பையும் பாதுகாப்பையும் அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். Finally, we see here that Jesus is called the Prince of Peace. Jesus establishes peace between God and humanity through redemption. மீட்பின் கிரியைகளை மீட்பதற்காக, நம்மை இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மண்ணுட அவதாரம் எடுத்தார். He gives peace that passes all human understanding. பிலிப்பியர் நம்ம வாசிக்கிறோம், நம்ம அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று வாசிக்கிறோம். மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். He is called the Prince of Peace. He is the Prince, அதாவது சமாதான பிரபு என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, for unto us a child is born. So that shows that he came in a human form. But at the same time, you should know he is already there in eternity. Unto us a son is given. That shows his divinity. அவர் பிதாவோடு முன்பாகவே இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. அதனால நம்ம ஆண்டவரை நம்ம பணிந்து கொள்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். His name is called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father and Prince of Peace. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்முடைய வாழ்க்கையில தேவையான அத்தனையுமே இந்த 5 நாமங்களில் அடங்கியிருக்கிறது. நாம் அவரிடத்தில் ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்ணையில் திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் உம்மை அறியாதவர்கள் உடைய அதிசயங்களை பார்க்க முடியாமல், ஆண்டவரே உடைய ஆலோசனையை கேட்க முடியாமல், ஆண்டவரே உடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவரே உடைய ஆறுதல், உம்முடைய அரவணைப்பு இல்லாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உடைய சமாதானம் இல்லாமல் வாழ்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.